எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மிதுன ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசி மிதுனம், லக்னம் எதுவானாலும் இது ஜூலை மாதம் 2024 பொது பலன்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜூலை மாதத்திலே வெற்றிக்கான வழிகளுக்கு மிக மிக தேவை பொறுமை. வெற்றி கைகூடி வரக்கூடிய நேரத்திலே பொறுமை இழந்து பணம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எந்த ஒரு விஷயத்திலும் விட்டுவிடக்கூடாது முதலிலே. இரண்டாவது, பேராசை என்பது எந்த நிலையிலும் கூடாது. பேராசை என்பது நிராசையாக முடியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். எந்த சோகமும் தீர வேண்டும் என்றால் நிதானத்தோடு கை காசை இழக்காமல் குறைந்த ஒரு பொருட்செலவிலே முதலீட்டிலே ஒரு நல்ல தொழிலிலே ஈடுபட்டு ஆதாயம் வரக்கூடிய அமைப்பை தேட வேண்டும். அரசு பணியில இருக்கிறீர்கள், அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் என்பது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறது. அந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஆதாயங்களை நிச்சயமாக நீங்கள் அனுபவித்துக் கொள்வதற்கான காலம் இந்த காலம். இந்த மாதம் முழுக்க சனி பகவான் வக்ர கதியிலே தான் இருக்க போகிறார். வக்ர கதியில இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்ரம் பெறும்போது பொதுவாக ஜோதிட விதிகளின் அடிப்படையில் அவர் அஷ்டம சனியினுடைய பலனையும் தருவதாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் அஷ்டம சனியினுடைய உபாதை பிரச்சனைகளிலிருந்து இப்போதுதானே வெளிவந்தோம். மீண்டும் அந்த அஷ்டம சனி பிரச்சனையா என்றால் யாருக்கு ஆசை பேராசையாக போகிறதோ, யாருக்கு திட்டம் சட்ட திட்டங்களை மீறி போகிறதோ மிதுனராசி என்பவர்களுக்கு, யாருக்கு மனமானது இருவேறு நிலைகளிலே குழப்ப நிலை முடிவுகளை தகுந்த ஆலோசனை இன்றி எடுக்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் பிரச்சனையே தவிர மற்றவர்களுக்கு பிரச்சனைக்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம். மாத துவக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், 2ஆம் இடத்திலே உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். ஆகையினால் ஏதேனும் ஒரு மன குழப்பத்தின் காரணமாக கையில் இருக்கக்கூடிய பணத்தை எங்கேனும் போட்டுவிட்டு பின்னர் கஷ்டப்படக்கூடாது. ஆகையினால் மிக கச்சிதமாக கைப்பணத்தை செலவு செய்ய வேண்டிய மாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ராகு மீனத்தில், கேது கன்னி ராசியிலே இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆகையினால் நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனை இல்லாமலோ அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து மாறி மிகப்பெரிய தனலாபத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்து செய்யும் போது சில சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்திலே ஜூலை 12ஆம் தேதி ஆனி உத்திரம், இது ஆனி திருமஞ்சனம் என்று அற்புதமான சிவாலயங்களில் நடக்கும். குறிப்பாக நடராஜர் ஆலயங்களிலே முடிந்தால் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு சென்று இந்த நாளிலே வழிபட்டு வருவது என்பது உங்களுக்கான தடை தாமதங்களை எல்லாம் நீக்கி வெற்றிக்கான வழியை தரும். அதேபோல் சங்கரன் கோவிலிலே ஆடி தபசு விழா, அற்புதமான ஒரு ஆடி தபசு 21 ஜூலை 2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி தபசு என்பது இருக்கும். அம்மனினுடைய அற்புத ஆற்றலை பெறுவதற்கு இது நிச்சயமாக உங்களுக்கு வழிவகை தரும். சனி பகவானுடைய நிலைகளை வைத்து இந்த மாதத்தில் பார்க்க போகும்போது உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி தந்து கொண்டிருந்தவர் சனி பகவானாகத்தான் இருக்கிறார். ஆனால் அந்த சனி பகவானுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சட்டதிட்டத்திற்குட்பட்டு நீங்கள் இருக்க வேண்டும். மிதுன ராசியிலே மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1 முதல் 4, புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய பாதங்கள். ஆக மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரத்திற்குள் அமைந்திருக்கக்கூடிய 9 நட்சத்திர பாதங்களிலே பிறந்திருப்பவர்கள் மிதுன ராசி மண்டலத்திற்குள் வருவீர்கள். பெரும்பாலும் பணம் காசிற்காக கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். ஆகையினாலே நிச்சயமாக கௌரவம் போக போகிறது என்ற நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையில ஏதேனும் ஒரு சொத்து, ஒரு கையில் இருக்கக்கூடிய நகை நட்டு இதை விற்று ஒரு கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை எப்படி ஏற்படும்? உங்களுடைய வீண் விரய செலவு சிந்தனையால் ஏற்படும்.
ஆகையினால் லக்ஸரி ஐட்டங்களை வாங்குவது, தேவைக்கு அதிகமாக ஒரு பொருளை வாங்கி வைப்பது, இவையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் தடை செய்யப்படுகிறது. அதாவது வேண்டாம் என்று சொல்கின்றேன். பலரை வழிநடத்தி பல தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு மேலாளராக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்கிறது. ஆகையினால் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லமையை இந்த மாதம் தருகிறதா என்றால் தருகிறது. ஆகையினால் தொடர் முயற்சி என்பது இருக்க வேண்டும். திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சனி பகவான் ஜனவரி 2023 முதலேயே உங்களுக்கு 9ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று மூலத்திரியோணம் பெற்று எல்லாவற்றிலும் முன்னிலைக்கு வருவதற்கு, பின்தங்கியிருந்த நீங்கள் அஷ்டம சனியில முன்னிலைக்கு வருவதற்கான வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக எதையும் தைரியமாக சாதித்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. ஆகையினால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும். கணவன் மனைவி உறவிலே வாய்ச்சண்டை, வாய்ப்பேச்சு மனக்கசப்பை ஏற்படுத்தும். கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த கருத்து வேறுபாடு காரணமாக ஏதேனும் ஒரு செலவோ அல்லது ஏதேனும் ஒரு மானக்கேடோ ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து செல்வதுதான். விட்டு கொடுத்து செல்லும் போது குறிப்பாக கணவன் மனைவி உறவிலே விட்டு கொடுத்து சென்றால் கெட்டு போவதற்கு ஒன்றுமே இல்லை. வெளிப்படையாக பேசி எதையுமே மனதிலே வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் நாட்களை நகர்த்தும் போது இந்த ஜூலை 2024 வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமணமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஏதேனும் வெளியே அழைத்து செல்லலாம், வெளியூர் செல்லலாம் என்று திட்டம் போட்டாலும் கூட ஏதோ ஒரு காரணம், அது பண தடையாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு முக்கியமான விஷயத்தின் காரணமாக அது நடக்காமல் போகும்போது ஒரு வருத்தம் ஏற்படும். ஆகையினால் அதை பேசி சமாளித்துக் கொள்ளுங்கள், விட்டு கொடுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் யாராவது ஒருத்தன் மீது, அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சொல்கின்றேன், காதல் கைகூடக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் காட்டுகிறது. அப்படி காதல் கைகூடும் போது விட்டு கொடுத்து அந்த காதலை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அத்தகைய சூழ்நிலைகளில் அவர்களை ஏதேனும் சொல்லி கோபப்படுத்துவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். காதலானாலும் சரி அல்லது வேலையானாலும் சரி, தொழில் வியாபாரம் எதுவானாலும் எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தி யோசித்து பிரச்சனைக்குள் சிக்காதீர்கள். பிரச்சனைகளை தவிர்த்து வாழ்வது எப்படி என்று இந்த மாதத்திலே நீங்கள் யோசிக்கும் போது அதற்கான வெற்றிகளையும் மறைந்திருக்கக்கூடிய சூட்சுமங்களையும் தரக்கூடிய அமைப்பு. தந்தை வழி உறவுகளின் மூலமாக ஏதேனும் சற்று சிக்கல் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களை அனுசரித்து நடப்பதோ அல்லது பிரச்சனையிலிருந்து தள்ளி இருப்பதோ சரியாக இருக்கும். சனி பகவானுடைய பார்வை பலம் என்பது இருக்கிறதா என்றால் எங்கு இருக்கிறது என்றால் உங்களுடைய முயற்சிகளை அவர் சனி பகவான் பார்வை செய்கிறார். 9ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய தீவிர பார்வையின் மூலமாக நல்ல விஷயம், திருப்பணி போன்ற காரியங்கள், வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள், இதற்கு நீங்கள் திட்டம் தீட்டும் போது அந்த காரியங்கள் கைகூடும். தடைபட்டு இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். வீடு கட்டி முடிக்கக்கூடிய தருவாயில இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களே, ஆகஸ்ட் மாதம் 18க்கு பின்பு புதிய வீட்டிற்கு குடி போவதோ, அது சொந்த வீடை கட்டி செல்வதோ அல்லது கடனுக்காக வாங்கிய வீட்டிற்கு செல்வதோ அல்லது வாடகை வீட்டை மாற்றினாலும் கூட ஆகஸ்ட் 18க்கு மேல் வைத்துக் கொள்வது நல்லது. இல்லை என்றால் மிக அவசியம் என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலே, நட்சத்திர தசாபுக்தியின் அடிப்படையிலே பார்த்து மாறுவதுதான் சரியாக இருக்கும். அது மட்டுமல்ல, சனி பகவானுடைய பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு வம்பு வழக்குகளிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பை தருவார். அதை நீங்கள் பயன்படுத்தி அந்த வம்பு வழக்குகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றிக்கு, அதாவது ஒரு நோயிலிருந்தோ வம்பு கடனிலிருந்தோ அதை அடைத்து முன்னேறுவதற்கான வழிவகைகளை பாருங்கள். கடன் கேட்டால் கிடைக்கும், ஆனால் அதை சரியான முறைகளை பயன்படுத்தவில்லை என்றால் அதில் சில சிக்கல்களையும் மன வருத்தங்களையும் கைப்பொருள் இழக்கக்கூடிய அபாயத்தையும் தந்துவிடும். அதேபோல் தற்சமய சூழலிலே சப்தம ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவான் சென்று கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய மனைவி வழியிலே நிச்சயமாக ஏதேனும் ஒரு ஆதாயம் என்பது இருக்கும். அதனால் மனைவியினுடைய பேச்சு, அவருடைய நிம்மதி, இதற்காக பாடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். வியாபாரம் தொழிலிலே இந்த காலகட்டத்தில் ஏதேனும் மாற்றம் என்றாலோ அது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றமாக, மதிப்பு கூடக்கூடிய, மரியாதை கூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேலும் மிதுனராசி என்பர்களே, ராகு பகவான் இந்த மாதம் முழுக்க 10வது வீட்டிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால்
எந்த ஒரு வேலையிலுமே கவனமாக இருங்கள். எந்த ஒரு வேலைக்குமே ஒரு எதிர்வினை என்பது வரக்கூடிய அமைப்பு என்பது கிரகநிலை இந்த ராகுவின் காரணமாக காட்டுகிறது. வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் ராகுவின் மீதும் அவருடைய தாக்கம் தொடர்ந்து சற்று கூடுதல் அழுத்தமாக இருக்கும். அதனால் அந்த காரணத்தினால் குறுக்கு வழியில ஏதேனும் வெற்றி பெற்று விடலாம், மிகப்பெரிய தன லாபத்தை ஏதோ சுரண்டல் லாட்டரியிலோ அல்லது ஏதோ ஒரு வகையில பெற்றுவிடலாம் என்று நினைத்து ஏமாந்து மதிமயங்கி நஷ்டத்தை ஏற்படுத்தி மன வருத்தத்தை ஏற்படுத்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தொல்லையாக இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் உங்களை நல்லது கெட்டது இரண்டையும் சொல்லும் போது இந்த கெட்டது இது வரும் என்று தவிர்த்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில நேரங்களிலே மனக்குழப்பம் என்பது இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும். அந்த மனக்குழப்பம் கூட ஜூலை மத்திய வாக்கில் நீங்கும். உங்களுக்கு தேவையான கல்வி, தேவையான பாடப்பிரிவு, தேவையான பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரியில் சேருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயமாக இருக்கும் என்றால் அதில் ஈடுபட வேண்டும், இல்லை என்றால் ஈடுபடாதீர்கள். மற்றவர்களுக்கு எது கடினம் என்று நினைக்கிறீர்களோ அந்த கடினமான விஷயத்தை நீங்கள் எளிதிலே முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை 2024 மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையும். ஜூலை மாதத்தில் 21 ஜூலை அதிகாலை 7:27 AM முதல் 23/7/2024 காலை 9:20 AM வரை சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. அதன் காரணமாக 21, 22 ஆகிய இரு நாட்களிலும் முழுமையாக சந்திராஷ்டமம். 23 அன்று காலை சற்றேறக்குறைய 9:30 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த நேரத்தில் தேவையற்ற வீண் விளைய பேச்சுக்களில் ஈடுபடுவது, வம்பு அல்லது வாய்ப்பேச்சினால் தகராறு அல்லது ஏதாவது சிக்கலில் சிக்குவது, நீண்ட நெடுந்தூர பயணங்களின் போது அஜாக்கிரதையாக இருப்பது, இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். உடற்பயிற்சி செய்கிறேன் என்று அதிகப்படியான உடற்பயிற்சியை செய்வது கூட சிக்கலை ஏற்படுத்தும். அதிகப்படியான எடை தூக்குவது என்பது கூட இந்த நாட்களிலே தவிர்ப்பது சிறப்பு. கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் 21, 22 இது சந்திராஷ்டம தினங்கள். அது மட்டுமல்லாமல் ஜூலை மாதத்திலே 2, 3, 4, 12, 13, 30 மற்றும் 31 ஆகிய இந்த நாட்களிலும் கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனத்தோடு இருப்பது நிச்சயமான சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். சரி, பாக்கியம் கூடுமா? தன வரவு பாக்கியத்தின் அடிப்படையிலே கூடுமா என்றால், பாக்கியத்தை பற்றித்தான் சொன்னேன். சனி பகவான் தான் 9ஆம் இடத்திற்கு உங்களுக்கு ஆட்சிநாதன், மூல திரிகோணம் பெற்று வக்கிரம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில இப்போது மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள், இதற்கு முன்பு அஷ்டமத்தில இருந்து நீங்கள் பட்ட கஷ்டத்துல புத்தி தெளிவு பெற்றிருக்க வேண்டும். அப்படி புத்தி தெளிவு பெற்று அதிலிருந்து வழிநடத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருந்தால் எந்தவித பிரச்சனையோ அல்லது எந்தவித தடை தாமதமோ வரப்போவதில்லை. நிச்சயம் உங்களுடைய வெற்றி என்பது உங்களுடைய முயற்சியின் பேரிலும் நல்ல விஷயங்களை சார்ந்து இருந்து நடப்பதன் மூலமாகவும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை தவிர்ப்பதன் மூலமாகவும் ஆசைப்படுவது உழைப்பின் மூலமாக வர வேண்டும். ஏற்கனவே செய்த முதலீட்டிலிருந்து ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாமே தவிர பேராசை போன்ற விஷயங்களிலோ அல்லது திடீரென்று மிகப்பெரிய உயரத்தை அடைந்துவிடலாம் என்று நினைத்தோ செய்யாமல் பதட்டம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்திலே ஒவ்வொரு வேலை செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பாடுகளை செய்யுங்கள். ஏனென்றால் இந்த மாதம் முழுக்க வக்கரம் பெறக்கூடிய சனி பகவான் சற்று அஷ்டம சனியினுடைய பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் மிகைப்படுகிறது. எனது அன்பு மிதுனராசி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசியில இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.